வணக்கம். மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. இந்தியா யமஹா மோட்டார் நிறுவனம் சார்பாக ஹைபிரிட் சேலஞ்ச் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர் அமைப்பை கொண்ட யமஹாவின் ஹைபிரிட் தொழில்நுட்பம் மூலம் சாத்தியமாகும் ஈர்க்கக்கூடிய எரிபொருள் திறனை வெளிப்படுத்துவதையும் அதன் உண்மையான உலக நன்மைகளை பற்றி வாடிக்கையாளர்களுக்கு கற்பிப்பதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. அங்கீகரிக்கப்பட்ட டீலர்ஷிப்களின் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் இது யமஹாவின் FZS FI ஹைபிரிட் மோட்டார் சைக்கிள் மற்றும் 125cc ஹைபிரிட் ஸ்கூட்டர்களான ரே XR, ZR மற்றும் ஃபாசினோ ஆகியவற்றை காட்சிப்படுத்தப்பட்டன. ஸ்மார்ட் மோட்டார் ஜெனரேட்டர், ஸ்டாப் மற்றும் ஸ்டார்ட் சிஸ்டம் தொழில்நுட்பங்கள் இணைந்து செயல்பட்டு கார்பன் உமிழ்வை குறைக்கும் அதே வேளையில் எரிபொருள் திறனையும் மேம்படுத்துகின்றன. யமஹா மோட்டார் சைக்கிள்களின் வேகத்திறன் மற்றும் எரிபொருள் சேமிப்பை பற்றி அறிந்து கொள்ள நடைபெற்ற வாடிக்கையாளர்களுக்கு ரைடிங் சேலஞ்ச் நிகழ்ச்சியில் மோட்டார் சைக்கிள்களுக்கு 50 கிலோமீட்டர் மற்றும் ஸ்கூட்டர்களுக்கு 30 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட ஒரு திட்டமிடப்பட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்ற வாகனங்களுக்கு ஒரே அளவான எரிபொருளை நிரப்பப்பட்டு ரெடின் முடிவில் மீதமுள்ள எரிபொருளை கணக்கிட்டு வரையறுக்கப்பட்ட புள்ளிகள் பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ்களுடன் நினைவு பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி யமஹா வாகனங்களின் மீது மேலும் எரிபொருள் சேமிப்பு நம்பிக்கையை உறுதி செய்தது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் குடும்பத்துடன் பங்கு பெற்றனர். செய்தியாளர் அசோகன் பாப்பையன். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.